வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருப்போணம் பகுதியில் வந்து வைகை ஆறு பாய்கிறது. வைகை ஆற்றிலிருந்து இப்போ தண்ணீர் திறந்து விட்ட நிலையில செய்யாற்றிலிருந்து பாசனத்திற்காக அருகில் உள்ள கண்மாய்களுக்கு வந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அந்த தண்ணீரானது மானாமதுரை வைகை ஆற்றிலிருந்து கீழே மேலப்பசலை பகுதிக்கு வந்து கண்மாய்க்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அந்த கண்மாய் வந்து முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் வந்து கண்மாயை அந்த தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்காங்க. திறந்து விட்டதுனால அந்த உபரி தண்ணியை வந்து அருகில் உள்ள கரிசல் குளம் பகுதியில வந்து போயிருக்கு. கரிசல் குளக்குள்ள வாய்க்கால் வந்து சரியா தூர்வாரப்படாதனால வந்து அருகில் உள்ள வீடுகளுக்குள்ள வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ள தண்ணி இரவு நேரத்தில் பூந்ததுனால மக்கள் அவதி அடைஞ்சு வர்றாங்க. இந்த தண்ணி பூந்ததுனால அவங்க வீடை விட்டு காலி பண்ணி அருகில் உள்ள தேவாலயத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. இது வந்து சரியா தூர்வாரப்படாதனாலே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திட்டமிடாம இந்த இரவு நேரத்தில் நடந்ததுனாலையும் இப்போதைய மக்கள் வந்து அவதி அடைஞ்சு வர்றாங்க. அதனால வந்து கால்வாயை தூர்வாரப்படணும், அந்த கால்வாய் உடைப்பை சீர் செய்யணும். மேலும் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு அப்போதைய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ராஜேஸ்வரி. பாஸ்கர், இப்போ வீடுகளுக்குள்ள அந்த மழைநீர் புகுந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியாச்சா? அவர்கள் தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? விவரங்கள். ராஜேஸ்வரி, அது வந்து இரவு நேரத்தில் நடைபெற்றதுனால வந்து அதிகாரிகளுக்கு வந்து பகல்ல தான் தெரிஞ்சிருக்குது. அதனால இது சம்பந்தம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து சம்பவத்துக்கு போய் அது மாற்று ஏற்பாடுகளை வந்து விரைவுபடுத்தியிருக்காங்க. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.